ஹாய் கைஸ், இன்றைக்கி நான் கண்டென்ட் என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்க மிகவும் ஆபத்தான 10 பாலங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ சூப்பராக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆளில் செட் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிளாஸ் ஸ்கைவால்க், இது சைனாவில் தான் இருக்குது. இந்த ஃப்ரிட்ஜோட ஹைட் எவ்வளோன்னா 3870 அடி, நீளம் எவ்வளோன்னா 1180 மீட்டர். அப்படி இந்த ஃப்ரிட்ஜில் என்ன ஸ்பெஷல் இருக்குன்னா, இந்த ஃப்ரிட்ஜை ஃபுல்லாக கிளாஸால் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம நடக்கும்போது அந்த ஃப்ரிட்ஜில் இருக்க கிளாஸ் கிராக் ஆகுமா, இதான் இந்த ஃப்ரிட்ஜோட ஸ்பெஷல்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஃப்ரிட்ஜில் பயப்படாமல் தைரியமாக இருக்கிறவங்களால மட்டும்தான் நடக்க முடியுமா. அப்படி இந்த ஃப்ரிட்ஜில் பயப்படாமல் தைரியமாக நடக்கிறவங்களுக்கு பயம் கலந்த ஒரு புதிய அனுபவம் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஹேங்கிங் பிரிட்ஜ் ஆஃப் காசா. இந்த பிரிட்ஜ் நேபாளில் தான் இருக்குது. இது ரொம்பவும் ஸ்ட்ராங்கான பிரிட்ஜுன்னு சொல்கிறாங்க. இந்த பிரிட்ஜோட ஸ்பெஷல் என்னென்னா, இந்த பிரிட்ஜில் நடக்கும்போது இந்த பிரிட்ஜு காற்றுல ஆடுற மாதிரி ஆடிக்கிட்டே இருக்குமா. அதனால தான் இதுக்கு ஹேங்கிங் பிரிட்ஜுன்னு பேர் வச்சுருக்காங்க. நேபாளுக்கு வர எல்லா டூரிஸ்ட்டுமே இந்த பிரிட்ஜுக்கு வந்து சுற்றி பார்த்துட்டு இந்த பிரிட்ஜில் நடந்து என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரிட்ஜு 2 மலையில் வாழக்கூடிய மக்களை இணைக்கக்கூடிய பாலமாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் என்னென்னா, லங்காவி ஸ்கை பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜு மலேசியாவில் இருக்குது. இந்த பிரிட்ஜோட ஹைட் எவ்வளோனா 2696 அடி, நீளம் எவ்வளோனா 410 அடி. இந்த பிரிட்ஜுக்கு வர டூரிஸ்ட் எல்லாருமே இந்த பிரிட்ஜுக்கு மேலே இருக்க ரோப் காரில் ஃப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரிட்ஜிலேருந்து பார்த்தா சுற்றி இருக்க ஃபாரஸ்ட் எல்லாமே தெளிவாகவும் சூப்பராகவும் தெரியும். இதுக்காகவே இந்த பிரிட்ஜில் வியூ பாயிண்ட்டுன்னு ஒரு தனியாக ஒரு இடமே வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் இங்கே வர டூரிஸ்டோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, ஹுசைனி ஹேங்கிங் பிரிட்ஜ். இது பாகிஸ்தானில் இருக்குது. இந்த பிரிட்ஜு தான் வேர்ல்டு டேஞ்சரஸ் பிரிட்ஜுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த பிரிட்ஜில் நடக்கணும்னா அதில் இருக்க பலகையில் தான் நடக்கணுமா. இது மற்ற பிரிட்ஜு மாதிரிலாம் பில்ட் பண்ணல, கேப் விட்டு தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் பலகையில் கால் வைக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படி பலகையில் கால் வைக்காமல் அந்த கேப்பில் கால் வச்சிட்டோம்னா கீழே இருக்க தண்ணியிலே விழுந்துருவோமா. அதனால தான் இந்த பிரிட்ஜை வேர்ல்ட் டேஞ்சரஸ் பிரிட்ஜுன்னு சொல்கிறாங்க. இந்த பிரிட்ஜிலேருந்து யாராவது தவறி தண்ணிக்குள்ளே விழுந்துட்டாங்கன்னா அவங்கள காப்பாற்றுறதுக்காகவே ஒரு ரெக்கவரி டீம் எப்போவுமே போட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்களாம். இந்த பிரிட்ஜோட லென்த் எவ்வளோன்னா 8530 அடி. எத்தனை பேர் இந்த மாதிரி பிரிட்ஜில் பயப்படாமல் நடப்பீங்கன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் என்னன்னா, டைட்லிஸ் கிளிஃப் வால்க். இந்த பிரிட்ஜு சுவிட்சர்லாந்தில் இருக்குது. இந்த பிரிட்ஜு தான் சுவிட்சர்லாந்துலேயே எக்ஸ்பென்சிவான பிரிட்ஜாக. இந்த பிரிட்ஜோட ஹைட் எவ்வளோன்னா 10498 அடி ஹைட்டாக. இது 2 மலைகளுக்கு இடையில கட்டியிருக்காங்க. சுவிட்சர்லாண்டுக்கு வர எல்லா டூரிஸ்ட்டுமே கண்டிப்பாக இந்த பிரிட்ஜுக்கு போயிடுவாங்களாம். இந்த பிரிட்ஜில் நடக்கும்போது கீழே இருக்க எல்லாமே தெளிவாக அப்படியே தெரியுமா. இந்த ஹைட்டை பார்த்து பயப்படாதவங்க அப்படியே நடந்துருவாங்களாம். அப்படி பயப்படுறவங்க சைடில் இருக்க எறும்பை பிடிச்சிட்டு தான் நடந்து போவாங்களாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லிவிங் ரூட்ஸ் பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ் இந்தியாவில் தான் இருக்குது. இந்த பிரிட்ஜு ரொம்ப வித்தியாசமான பிரிட்ஜு. அப்படி என்ன வித்தியாசமான பிரிட்ஜுனா, இந்த பிரிட்ஜு நம்ம நினைக்கிற மாதிரி கண்ணாடிலையும் கட்டல, இரும்புலையும் கட்டல. அப்புறம் எப்படி கட்டியிருக்காங்கன்னா, மரத்தோட வேர்களை வச்சு தான் கட்டியிருக்காங்க. இங்கே வளர்ந்துருக்கக்கூடிய பெரிய பெரிய மரங்களோட வேர்களை பிணைச்சி தான் இந்த பிரிட்ஜை கட்டியிருக்காங்க. இந்த பிரிட்ஜு பார்க்குறதுக்கு நேச்சுரலாக இருக்கிறதுனால டூரிஸ்டெல்லாம் இந்த இடத்துக்கு விரும்பி போகிறாங்களாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, டிசப்ஷன் பாஸ் பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ் எங்கே இருக்குன்னா அமெரிக்காவில் இருக்குது. இந்த பிரிட்ஜை எப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா 1935 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ண முதல் நாள்லேயே 700 கார்களை அந்த பிரிட்ஜில் ஓட விட்டு சோதனை பண்ணியிருக்காங்க. கொரோனா வைரஸ் இந்த லாக்டவுன்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு அப்ராக்சிமெண்ட்டாக 20,000 கார்கள் இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணுமா. இந்த பிரிட்ஜ் இவ்வளோ உயரமாகவும் 2 மலைகளுக்கு இடையே இருக்கிறதுனால இந்த பிரிட்ஜு ஆபத்தான பிரிட்ஜுன்னு கூட சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜம்பிங்க்கு இந்த பிரிட்ஜு பெர்ஃபெக்டான பிளேஸ்ன்னு கூட சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, எஸ்வச்சக்கா ரோப் பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜு பெருநாட்டில் தான் இருக்குது. இந்த பிரிட்ஜை எப்படி கட்டியிருக்காங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு பெரிய பொருளை கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, சணல் கயிறு, அதை வச்சு தான் இந்த பிரிட்ஜை கட்டியிருக்காங்க. இந்த பிரிட்ஜை எங்கே கட்டியிருக்காங்கன்னா, பெருநாட்டில் இருக்க அப்புரிமேக் ரிவருக்கு மேலே தான் கட்டியிருக்காங்க.
இந்த பிரிட்ஜோட ஹைட் எவ்வளோனா 230 அடி. கயிறுகளால் கட்டப்பட்டனால தான் இது ஆபத்தான பிரிட்ஜுன்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் என்னென்னா குவாடிங் ஸ்கை பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ் எங்கே இருக்குன்னா ரஷ்யாவில் இருக்குது. இது ரொம்பவும் ஆபத்தான பிரிட்ஜுன்னு சொல்கிறாங்க. இந்த பிரிட்ஜை ஏன் கட்டியிருக்காங்கன்னா டிராஃபிக்கை குறைக்கிறதுக்காக தான் இந்த பிரிட்ஜை கட்டியிருக்காங்க. இந்த பிரிட்ஜில் வண்டி ஓட்டணுன்னா அந்த டிரைவருக்கு குறைஞ்சது 10லேருந்து 15 வருஷம் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ண முடியுமா. இந்த பிரிட்ஜில் டெய்லியும் 1500 வெஹிக்கிள் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. 30 வருஷத்துக்கு ஒரு தாட்டி தான் இந்த பிரிட்ஜை ரிப்பேர் பண்ணுவாங்களாம். நெக்ஸ்ட் என்னென்னா எசிமா ஒகாஷி பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜு ஜப்பானில் இருக்குது. இந்த பிரிட்ஜை பார்த்தோன்னா நம்ம எல்லாருக்குமே ரோலர் கோஸ்டர் ஞாபகம் வரும். ஏன்னா இந்த பிரிட்ஜை அதே மாதிரி தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இந்த பிரிட்ஜை இவ்வளோ ஹைட்டில் இப்படி செங்குத்தாக பில்ட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய டிராஃபிக்கை குறைக்கிறதுக்காக தான் இந்த பிரிட்ஜை இப்படி பில்ட் பண்ணியிருக்காங்களாம். இந்த பிரிட்ஜில் ட்ராவல் பண்ணால் ரோலர் கோஸ்டரில் போன ஃபீலிங் வரும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த 10 பாலங்களில் உங்களுக்கு எந்த பாலம் பிடிச்சிருக்கு, எந்த பாலத்துக்கு போக ஆசைப்படுறீங்கன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.